लाला पटेल की लाइब्रेरी। बहुत साल पहले की बात है। भारत में अंग्रेजों का राज था। ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி இது. பாரதத்தில் பிரிட்டிஷ் பீப்புளோட ரூலிங் போயிட்டு இருந்தது. चारों तरफ आज़ादी के नारे गूंज रहे थे. गाँवों का जीवन बदल रहा था. எல்லா பக்கமும் கண்ட்ரி ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸுக்காக ஃப்ரீடம் ஃபைட் நடந்துட்டு இருந்தது. வில்லேஜில் வந்து லைஃப் வந்து மாறி இருந்தது. லாலா பட்டேல் கா गाँव गुजरात में था. லாலா பட்டேல் அப்படிங்கிறவரோட வில்லேஜ் வந்து குஜராத்தில் இருந்தது. गाँव में बिजली आ गई थी. வில்லேஜில் எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு. नई सड़कें बन रही थी. நியூ ரோடெல்லாம் போட்டுட்டாங்க. किसान खेतों में नई बीज बो रहे थे. கிசான்னா ஃபார்மர்ஸ், கேத்தோம்னா ஃபார்ம் லேண்டிங், அதில் வந்து புதுசாக சீடெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நை காஜ் டால் ரகேத்தே, ஃபர்டிலைசர்ஸும் போட்டுட்டு இருந்தாங்க. லாலா பட்டேல் गाँव के बुजुर्ग थे. லாலா பட்டேல் அவங்க வில்லேஜில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. சப் உன்கி சாலாக் லேத்தே, எல்லாருமே அவர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த மாதிரி இருக்குது எப்படின்னு அட்வைஸ் எடுத்துப்பாங்க. லாலா பட்டேல் அன்படுத்தே, லாலா பட்டேல் வந்து அன்எஜுகேட்டடாக இருந்தார். வே சர்க்காரி ஃபர்மான் பட் நஹீம் பார்த்தே, கவர்மெண்ட் ஆர்டர் ஏதாவது வந்ததுன்னா அவரால் படிக்க முடியாது. சர்க்காரி ஆஃபீஸர் ஷகர் சே ஆத்தே, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சிட்டிலேருந்து இங்கே வருவாங்க. गाँव के लोगों पर अंग्रेजी में रोज जमाते. गाँव के लोगों வந்து ஹிந்தி இங்கிலீஷில் வந்து பேசுவாங்க. இங்கிலீஷில் அவங்க எல்லாம் வந்து அன்பட் ஹோனே கா தானா தேத்தே, உங்களுக்கு வந்து தெரியல, எழுத படிக்க தெரியல அப்படிலாம் அவங்கள சொல்லுவாங்க. विलेज पीपल பார்த்து ब्रिटिश पीपल. एक दिन लाला पटेल ने सोचा, सरकारी बाबू हमें गांवर समझते हैं, खेती करना क्या आसान है. லாலா பட்டேல் ஒரு நாள் திங்க் பண்ணுறாரு. என்னென்னா, சர்க்காரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து நம்மளை ஒரு ஃபூல்னு நினச்சிக்கிறாங்க. ஃபார்மிங் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. உஸ்மே பி சூஜா பூஜா சாகியே, அதுக்கும் வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் தேவை. கிசான் கேத் தயார் கர்த்தா ஹே, ஃபார்மர் வந்து அந்த லேண்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. தான் உக்கால்தா ஹே, பேடி வந்து அது மேலே போடணும். பசுவும் கி தேக்பால் கர்த்தா ஹே, அனிமல்ஸை வந்து ஃபார்மிங்க்கு தேவையான மாடு அதெல்லாம் வந்து பார்த்துக்கிடணும் கரெக்டாக. மேரே பாஸ் ஜமீன் ஹே, என்கிட்ட லேண்ட் இருக்குது. மேம் கேத்தி கருங்கா, நான் வந்து ஃபார்மிங் பண்ணுவேன். இஸ் உமர் மேம் முஜிசே லிக்னா பட்னா நஹீம் ஹோகா, இந்த வயசில் என்னால் திருப்பி எழுதி படிக்கலாம் கற்றுக்க முடியாது. எக் சோச்கர் லாலா கேத்தி கர்னே லகே, இதை யோசிச்சு அவர் வந்து ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட ஓன் லேண்டில். ஏக் தின் சர்க்காரி ஃபர்மான் ஆயா, ஒரு நாள் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. गाँव में லைப்ரரி புஸ்தகாலய பன்னேக்கா, வில்லேஜில் வந்து ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணலான்னு. லோக் சோச் में पड़ गई, பீப்புள் எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க. லாலா பட்டேல் சே சாலாக் லேனி ஹோகி, இப்போ லாலா பட்டேல்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சபா புலாயி கயி, எல்லா பீப்புளும் கேதர் ஆகிட்டாங்க. லாலா பட்டேல் சபா மேம் ஆயே, அவரும் வந்துட்டார். चौपाल पर चर्चा शुरू हुई, எல்லாரும் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அசம்பிளியில். मुखिया ने लोगों को लाइब्रेरी के बारे में बताया, அவங்க வந்து சொல்கிறாங்க லைப்ரரியை வந்து என்ன இருக்கு, லைப்ரரி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லைப்ரரி யானி கிரந்தாலயா ஜிஸ்மேம் கிதாபேம் ரக்கி ஜாயேங்கே அக்பார் ரக்கே ஜாயேங்கே, என்னென்னா லைப்ரரி எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புக்கு இருக்கும், அக்பார்னா பேப்பர்ஸ் வைப்பாங்க இருக்கும். लोग यहाँ आकर पढ़ सकते हैं, पीपल எல்லாரும் இங்கே வந்து படிக்கலாம். गाँव के लोग लाइब्रेरी बनवाना चाहते थे, வில்லேஜ் பீப்புள் வந்து லைப்ரரி இது பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லாலா பட்டேல் ने सभी लोगों की बात सुनी, எல்லாரோட பேச்சு அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு. वे साहब से बोले, बाबू साहब गाँव वालों की यही इच्छा है, வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே இதை தான் விரும்புகிறாங்க. லைப்ரரி கேலியே மேம்பி ராசி ஹூ, நானும் வந்து ஓகேன்னு சொல்கிறேன் பீப்புளோட இதை பார்த்து அப்படின்னு அவர் சொல்கிறார். गाँव में लाइब्रेरी बनने की तैयारी शुरू हो गई, வில்லேஜில் வந்து லைப்ரரி
பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. गांव के मकान में लाइब्रेरी बनी. ஒரு வில்லேஜில் உள்ள ஒரு பில்டிங்கில் லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ग्रंथपाल के अफसर को ग्रंथपाल कहते हैं. கிரந்தாலயோட அந்த கேர்டேக்கரை வந்து கிரந்தபால்னு சொல்லுவாங்க. लेकिन लोगों के लिए ये नाम कठिन थे. ஆனால் பீப்புளுக்கு வந்து அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. उन्होंने अपने ही नाम हिजत कर लिया. அது கஷ்டமாக இருந்ததுனால அவங்களே ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. लाइब्रेरी के लिए लाइब्रेरी और ग्रंथपाल के लिए किताब बाबू. லைப்ரரியை வந்து லைப்ரரின்னு சொல்கிறாங்க. கிரந்தபாலை வந்து கிதாப் பாபு. கிதாப்னா புக்கு வந்து பாபுங்கிறது ஒரு ரெஸ்பெக்டட் வேர்டு, ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. गांव की लाइब्रेरी के किताब बाबू शहर से आए थे. அந்த வில்லேஜோட லைப்ரரிக்காக அந்த கிதாப் இது பண்ணுறவங்க வந்து சிட்டிலேருந்து வராங்க. उनका नाम था केशव भाई. அவரோட பேர் வந்து கேशव भाई. लाइब्रेरी सबके मिलने की जगह बन गई. லைப்ரரி வந்து எல்லாரும் மீட் பண்ணுற பிளேஸாக மாறிடுச்சு. केशव भाई लोगों को पढ़ना लिखना सीखने लगे. केशव भाई வந்து पीपल எல்லாருக்கும் எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. बड़े बूढ़े इस उम्र में सिखाते एक दूसरे का खूब मजाक उड़ाते. लाला पटेल भी इस पढ़ाने और सीखने के खेल में शामिल हो गई. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து அங்கே கற்றுக்கிட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது நீ இப்படி எழுதியிருக்க, அது அப்படி எழுதியிருக்கேன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேலி பண்ணிக்கிறாங்க. லாலா பட்டேலும் அதில் வந்து இதுவாக இருக்கிறாரு. லாலா பட்டேலும் அதில் மிங்கிலாகி அவரும் சேர்ந்து கற்றுக்கிறாரு. पढ़ने वालों की संख्या दिन दुनी रात चौगुनी होती गई. அதாவது படிக்கிறவங்க நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. औरतों भी लाइब्रेरी में आने लगी. லேடிஸும் வந்து லைப்ரரிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. केशव भाई का काम पड़ गया. केशव भाईயோட வேலை வந்து நிறைய கூடி போச்சு. वे गांव के लोगों को साक्षर बनाना चाहते थे. அவர் கேशव பாபு வந்து வில்லேஜ் பீப்புள் எல்லாரையும் வந்து சாக்ஷர்னா லிட்ரேட், எழுத படிக்க தெரிஞ்சவங்களாம் மாற்றணும்னு விரும்புகிறாரு. லைப்ரரி கா यही